திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே, கண்மணிகளே, தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வான்வழி வகுப்புகளை கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஒரு தொடராக ரோமருக்கு எழுதிய நிருபம், தி எபிஸ்டல் ஆஃப் ரோமன்ஸ், நாம் இன்றைக்கு படிக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் அதிக வசனங்கள் இல்லை, 14 வசனங்கள் மட்டும். இந்த 13ஆம் அதிகாரத்தில் 3 கருத்துக்களை நாம் கவனிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் அவன் இருக்கக்கூடிய தேசம், அரசாங்கம் எப்படி அவன் நடக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் தன் அயலானோடு எப்படி நடக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை எவ்விதமாக பின்பற்ற வேண்டும், a Christian how to obey and pay taxes to the government, a Christian how to love his neighbor, a Christian how to follow Jesus Christ. இந்த 3 கருத்துக்கள் தான் இந்த 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி உலகம் முழுவதும் பலவிதமான நாடுகளை பார்க்கிறோம், சட்டங்களை பார்க்கிறோம். உதாரணமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற மேற்கு நாடுகளில் மனிதர்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரமும் ஒரு மென்மையான அரசாங்கமும் இருக்கிறது. ஆனால் கீழே நாடுகளில், மத்திய தரை நாடுகளில் மதத்தை வெறியாக மாற்றிக்கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கிறது. அந்த தேசத்தில் அந்த மதத்துக்கு எதிராக ஒன்று இருந்தால் உடனே தலை வெட்டிடுவான். அப்படி போகிற ஒரு நிலைக்கு தான் இந்திய தேசமும் இன்றைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரம் கிடையாது. அது உன்னுடைய உரிமை. ஆனால் உன்னுடைய சாப்பாட்டில் இதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்குமானால் அது எப்படி ஒரு ஜனநாயக அரசாங்கமாக இருக்க முடியும், ஒரு பொது உடைமை அரசாங்கமாக இருக்க முடியும்? அது மத பார்வையின் அரசாங்கம் தானே. அதனால தான் இவர்களெல்லாம் ரேடிக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மதவெறி கொண்ட அரசியல் அமைப்புகள். சரி, இப்போது இந்த ரோமருக்கு எழுதிய 13வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது இந்த சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவர் எப்படி நடந்துக்கணும், இதை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன், இதுக்கான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நீங்கள் அனைவரும் ஆர்வமாக இருப்பீர்கள். நண்பர்களே, ரோமருக்கு எழுதிய இந்த நிருபம் ரோம கிறிஸ்தவர்களுக்கு தானே எழுதப்பட்டது. அன்றைக்கு அந்த ரோம அரசாங்கம் எப்படி இருந்தது? ரோம பேரரசன் தன்னை கடவுளாக மாற்றிக்கொண்டான். மனிதர்கள் அவனை வணங்க வேண்டும் என்று அவன் கட்டளை இடுகிறான். ரோம அரசாங்கம் ஒரு மிருக அரசியலாக இருந்தது, மிருகத்தை போல நடந்தது. ரோம குடிமக்கள் எல்லாரை விட மேலானவர்கள், மற்ற இனங்கள் காலின் கீழ் அழுத்தப்பட வேண்டிய தாழ்த்தப்பட்ட குடிகள். இப்படி இந்த ஜாதி இனவெறி அவர்களுக்குள்ள இருந்தது. இந்த சூழ்நிலையில் ரோமருக்கு எழுதிய நிருபத்தை பரிசுத்த ஆவியானவர் அரசாங்கத்துக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றார். அது ரொம்ப பொருத்தமாக நமக்கும், குறிப்பாக இந்திய நாட்டில் இருக்கிற நமக்கு, ஆசியாவில் இருக்கிற நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 13வது வசனம், உன் கிரியைகளையும் கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் கவனிங்கள். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தில் சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தான் குடியிருக்கிற இடம், இது ரெண்டும் ரோம பேரரசை குறிக்கிறது. சிங்காசனம் அதிகாரத்தை குறிக்கிறது. யாருடைய சிங்காசனம்? சாத்தானுடைய சிங்காசனம், டயபாலிக் அத்தாரிட்டி.
இன்றைக்கு உலக நாடுகள் மதத்தின் கீழே வரும்போது அப்படிதான் மாறிடும். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல, அந்திவா போன்ற பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்ட அந்த நகரத்தில் நீங்கள் பொறுமையா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படினால் ஒரு தேசத்தில் சகல அக்கிரமும் நடக்கும். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கும் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்பப்படுறாங்க. அவருடைய ஆலயங்களை கொளுத்துறாங்க, அவர்களை வதைக்கிறாங்க. ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, தூஷிக்க மாட்டாங்க. அது இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். வேற மதத்தினரை தொட்டா வெட்டுவான், ஆனால் கிறிஸ்தவன் அப்படி செய்ய மாட்டான். கிறிஸ்டியன் நெவர் ப்ரொவோக், நெவர் ரெசிஸ்ட், நெவர் டேக் எ sword. ஏன்னா இட்ஸ் எ ரிலிஜன் ஆஃப் பீஸ். உன் கன்னத்தில் ஒருவன் அறைந்தால் வலது கன்னத்தை கொடு. அப்படிப்பட்ட ஒரு போதனையின் கீழ் வாழ்கிற மக்கள் சாத்தானுடைய சிங்காசனத்தின் கீழே, சாத்தான் குடியிருக்கிற பகுதியில் வாழ்கிறவர்களை போல நாம் இருக்கிறோம். என்ன செய்வது? நாம் எப்படி நடந்து கொள்வது? எப்படி நடந்து கொள்வது? இந்த சட்டங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வது? இவர்கள் விரிக்கிற வலைகள்லாம் நாம் அகப்படுகிறோம். என்ன செய்வது? சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன இந்த நாட்டில் ஒரு கிறிஸ்தவன் பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ உச்ச நீதிமன்ற தலைவர்களாகவோ இல்லை, வர முடியாது. தகுதியுள்ள ஒரு ஆள் இருந்தால் கூட ஆனால் விட மாட்டான். மதத்தின் சாயம் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருப்பது? அதனால் சொல்றாரு, ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். உங்களுடைய நெற்றியில தட்டின ஒரு தட்டு போல பட்டென்று உங்களுக்கு இது விளங்கும். என்ன சொல்றாரு? உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன் என்பது தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுன்றார். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஒன்று. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஒபீடியன்ஸ், தேர்ஃபார் காட் இஸ் so happy. அது மாத்திரமல்ல, என்ன சொல்றாரு? நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைகளுக்கு பேதையுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இது என்ன புரியுதா உங்களுக்கு? நல்லதுக்கெல்லாம் ஞானமா நடந்துக்கணுமா, கெட்டதுக்கெல்லாம் பேதையா நடந்துக்கணுமா? பேதைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன குழந்தை மாதிரி, படிக்காதவங்க மாதிரி, விளங்காதவங்க மாதிரி அமைதி காக்கணுன்றார். தீமை நமக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் துரோகம், இதெல்லாம் அநியாயம், இது மோசம், இது பாவம், இந்த சட்டங்கள் துரோகம் எல்லாம் நமக்கு விளங்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? அப்படியே மௌனம் காக்கணுமா, ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி. நன்மைக்கு ஞானிகளாக இருங்கன்றார். பி வைஸ் ஃபார் ஆல் குட் பட் ஃபார் எவ்ரி ஈவில் யூ பி இன்னசென்ட். தீமைக்கு பேதைகளாக இருங்க. எவ்வளோ அழகான உதாரணம் பார்த்தீங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போலனா எக்ஸாம்பிள் மாதிரியாக ஆட்டை ஓநாய் கூட்டத்துக்குள்ளே விட்டால் என்ன நடக்கும்? ஆட்டுக்கு எதிரி எது? ஓநாய். ஓநாய் ஆட்டை முதல்ல கழுத்தை கடிக்கும். ஓநாய்க்கு அதனுடைய மனதில், அந்த மைண்டில் ஆடு பட்டியே ஞாபகமாக இருக்கும். ஆட்டை கடிக்கணும்னு ஆவலாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ள ஒரு ஆட்டை அனுப்புவது போல நான் உங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன். அப்போ ஒரு கிறிஸ்தவன் எப்போதும் பாடுபடுவான். A Christian is always persecuted. உபத்திரப்படுவது கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருக்கிறது. Suffering is a sign of Christian. ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். கவனிங்கள். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த சர்ப்பம் இருக்க, சின்ன சத்தம் கேட்டால் கூட அப்படி தலை தூக்கி காட்டும், பார்க்கும், என்னமோ என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த அதிர்வுகளை இது உணரக்கூடியது.
அது எனக்கு தெரியாது. பாம்புகளுக்கு காது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் காது இல்லைன்னா கூட அதனுடைய உடம்பே அதுக்கு காதாக இருக்குது. ஒரு சின்ன அதிர்வுக்கு கூட பாம்பு உஷாராயிடும், தலை தூக்கி பார்க்கும், எல்லா பக்கமும் திரும்பும். ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு அதிர்வை உணரக்கூடிய சக்தி இருக்கு. அந்த மாதிரி சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்கள் அப்படின்னா எதையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். புறாக்களை போல கபடற்றவர்கள். புறா பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா மனிதனோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு பறவை. நோவானுடைய பேழையிலிருந்து புறப்பட்டு போன புறா தன்னுடைய அலகில ஒலிவ இலையை கொத்தி வந்தது என்று நாம் படிக்கிறோம். அதாவது புறா சமாதானத்தின் அடையாளம், விடுதலையின் அடையாளம். அது மாத்திரமல்ல, லேவியர் ஆகமத்தில் ஏழைகளுக்கு பலி செலுத்துவதற்கு ஆடு மாடு கிடைக்கலனா புறாவையோ புறா குஞ்சுகளையோ கூட கொடுக்கலாம் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, புறாவை பொறுத்த விஷயத்தில் மற்ற பறவைகளை விட சுத்தமான ஒரு பறவையாக இருக்கிறது. இப்போ 2 உதாரணங்களை சொல்லுகிறார். சர்ப்பத்தை போல ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள், புறாவை போல நீங்கள் கபடமற்றவர்களாயிருங்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ரொம்ப வேதனையெல்லாம் பட வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அதனால தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. இப்போ இதுவரைக்கும் ரோமாபுரியில் சாத்தானுடைய சிங்காசனத்தின் கீழே சாத்தான் குடியிருக்கிற பகுதியில் பட்டணத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் பலியானாலும் கூட, நீங்கள் தியாகமாகி உங்கள் உயிரை கொடுத்தாலும் கூட தேவனுக்கு நீங்கள் பிரியமா இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருங்கள், சர்வத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாயிருங்கள். கிறிஸ்தவர்கள் குற்றவாளிகளாக தண்டிக்கப்படக்கூடாது, நீங்களே தவறு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடாது, ஜாக்கிரதையாருங்கள் என்று சொல்கிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. நீங்களே போய் சிக்கலில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது, நீங்களே போய் அநியாயத்தில் சிக்கக்கூடாது. உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாக இருக்கக்கூடாது, திருடனாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு இந்த கடமையெல்லாம் இருக்கு. ஆனால் தேசத்தில் இருக்கிற விக்கிரக வழிபாடு செய்கிறவங்க தலைவன்லேருந்து தொண்டை வரைக்கும் எல்லா அக்கிரமங்களையும் செய்வான், எல்லா பட்டை கொட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு விழாலாம் எடுப்பான். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அப்படி செய்ய முடியாது. For the sake of God and His righteousness, a Christian has to be very submissive and submit yourself to the nation and to the nation authorities and to every laws. தேசத்துக்கும் தேசத்தின் கட்டளைகளுக்கும் வரிகளுக்கும் ஒரு கிறிஸ்தவன் கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், ஐயோ இது நெருப்பின் மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறதே, நான் ஒரு புழுவாக நெளிகிறேன், துடிக்கிறேனே, என்னுடைய சுவாச காற்று கெட்டு போய்விட்டதே, இந்த தேசத்தில் அமைதி இல்லையே, என்னை துன்புறுத்துகிறார்களே, என்னை தடுக்கிறார்களே, என் பிள்ளைகளை அடிக்கிறார்களே. தேவனுக்கு தெரியும், தேவன் உங்களை காப்பாற்றுவார். ஆகவே ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரத்தில் சொல்றாரு, முதல் வசனம் பாருங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இப்பொழுது இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களானா அது எனக்கு தெரியாது. எல்லா அதிகாரங்களையும் உடைய தேவனுடைய அதிகாரங்களை
சாத்தான் எடுத்துக்கொள்வான். அதனால தான் உலக வரலாற்றில் எவ்ரி அத்தாரிட்டி பிலாங் டு காட்னு சொல்கிற அதே நேரத்தில் சாட்டன் ஸ்டீல்ஸ் காட்ஸ் அத்தாரிட்டி. சாத்தான் தேவனுடைய அதிகாரங்களை எடுத்துக்கொள்கிறான். அது நமக்கு தெரியல. ஆனால் நம்முடைய டியூட்டி என்னன்னா, ஒபே த கவர்மெண்ட், ஒபே த லாஸ். நாம் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும், மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். இப்போ நம்ம அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னா லாபம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டு கொடுத்து விட்டால் அது காலத்தால் சரியாயிடும். பாருங்கள் 2ஆம் வசனம். ஆதலால் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினைகளை வருவித்துக் கொள்கிறார்கள். இப்போ ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த சட்டத்துக்குரிய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றணும், வரிகளை செலுத்தணும். அதை விட்டுட்டு நான்லாம் செலுத்த மாட்டேன் அப்படின்னா நீங்கள் அடிபடுவீங்க. ஆகவே அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவிக்குள்ள ரோமர் 13வது அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, கவனிங்கள், பேனால் அடிக்கோடு விடுங்கள், மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். For the conscious sake you need to obey. அப்போ கிறிஸ்டியானிட்டி ஒரு ஐவாஷா இருக்க முடியாது. We need to be very truthful. உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருக்கணும். 6வது வசனம் பாருங்கள். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. அதாவது இந்த நாட்டில் மொத்தமே ஒரு 10% மக்கள் தான் வரி செலுத்துகிறாங்க. 90% மக்கள் வரி ஏய்ப்பு செய்கிறாங்க. இந்தியா மற்ற நாடுகளோட வித்தியாசமான நாடு. நேராக வரி வசூலிக்கிறவங்கன்றவங்க ஒரு கூட்டம், மறைமுகமாக வரியை பறிக்கிறது இன்னொரு கூட்டம். இந்த 90% மக்கள் இந்த நாட்டில் வரி கொடுக்கலன்னு சொல்கிறோமே, அவர்களும் வரி கொடுக்குறாங்க, மறைமுக வரிகளை கொடுக்குறாங்க. நாம் வாங்குகிற ஒரு தீப்பெட்டியிலிருந்து, ஒரு சோப்பு வில்லையிலிருந்து, ஒரு கேஸ் சிலிண்டர்லேருந்து, ஒரு வீடு பதிவு செய்வதிலிருந்து, ஒரு வாகனத்தை வாங்குவதிலிருந்து எவ்வளோ வரிகளை வாங்குறாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 இட்லி சாப்பிட்டா கூட அவன் ஒரு ஜிஎஸ்டி வரியை கட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால் இந்தியாவில் மறைமுக வரி மிக அதிகம். அது போக நேர்முக வரியாக 10% மக்கள் தான் கட்டுறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் மறைமுக வரியும் செலுத்துகிறான், நேர்முக வரியும் செலுத்துகிறான். வரிகள் செலுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக நமக்கு இருக்கிறது. இப்போது நாட்டில் சில காரியங்களை இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும், அப்படி இது ஒன் வே, இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது, இங்கே ஆரன் அடிக்கக்கூடாது, இங்கே கூச்சல் போடக்கூடாது, இங்கே 10 பேர் நின்று பேசக்கூடாதுன்னு சட்டங்கள் போடுறாங்க. இப்போ லாக்டவுன்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் கீழ்ப்படிய மாட்டோம், எங்களுக்கு கடவுள் இருக்கிறார், நாங்கள் தெருவில் நின்று என்ன ஒன்றா பண்ணுவோம், அப்படியெல்லாம் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். பாருங்கள், ரோமர் 13வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இதாங்க கிறிஸ்டியன் லைஃபு. இதுதான் ஸ்பிரிட் வாக். ஆவினால் நடக்கிற வழி இதுதானே. இப்படியே நாம் நடந்து நம்முடைய ஆயுளை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி பாடுபடுறது என்ற ஒரு கேள்வி நாம் கேட்டால், நாம் வாழும் காலம் முழுவதும் அப்படி தான் இருக்க வேண்டும். ஆனால் சில சமயங்களில் தேசம், சட்டம், அரசியல் அமைப்புகள் நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்படும். அப்போ நாம் என்ன செய்யறது? இந்த அதிகாரத்தை எல்லாம் எழுதின பவுல் அப்போஸ்தலர் அவர் ரட்சிக்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்த துரோகமான மத அரசியல் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். அநேக நாள் சென்ற பின்பு
யூதர்கள் அவனை கொல்லும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவளுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே, கவனியங்கள், அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். அதாவது தமஸ்கு பட்டணத்தில் பாவ மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானத்தை பெற்று கிறிஸ்தவராக மாறின சவுலை யூதர்கள் கொலை செய்ய திட்டமிட்டு இரவும் பகலும் காத்து கொண்டிருந்தாங்க. அவங்க கைக்கு பவுல் தானாக போய் என்ன பிடிச்சிங்க அப்படின்னு கொடாம அவர் என்ன செய்தார்? அன்றைய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை ஒரு கூடை உள்ள உட்கார வச்சு கயரில் கட்டி மதில் சேவர் வழியே கீழே இறக்கி விட்டாங்க. அவன் தப்பிச்சுட்டு ஓடி போயிட்டார். இப்போ இந்த இடத்துல அந்த மக்களுடைய கொலை திட்டத்துக்கு பவுல் தப்பி போனதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த போது ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பும் போது மரியாளும் யோசேப்பும் அவரை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போய்விட்டார்கள் என்று கூட நம்ம படிக்கிறோம். அதனால் சில சமயங்களில் கிறிஸ்தவர்கள் அமைதியான முறையில் அந்த இடத்த விட்டு வெளியே இடத்துக்கு போயிடணும். யூ கேன் லீவ் தட் பிளேஸ். அந்த இடத்த விட்டு சமாதானத்தை நோக்கி போயிடணும். அதை விட்டு அங்கேயே உட்காந்து அடவெல்லாம் பிடிக்கக்கூடாது. அது ஆபத்தில் முடிஞ்சிடும். அதே மாதிரி தானியல் புத்தகத்தில் 3 அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் 2 சம்பவங்களை படிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், 12வது வசனம், 14ஆம் வசனம், 15வது வசனம், 17வது வசனம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த நாட்டு சட்டப்படி ஒரு பெரிய பொன் சிலையை செய்து 60 முழம் உயரம், அதாவது 90 அடி உயரத்தில் பயங்கரமான ஒரு சிலையை நேபுகாத்நேச்சர் செய்து வச்சு அந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் விக்கிரக வழிபாடு செய்யணும்னு கட்டாயப்படுத்தினான். எல்லாரும் விழுந்து முட்டி போட்டு முத்தம் செய்யணும்னு சொன்னான், வணங்கணும்னு சொன்னான். ஆனால் 3 வாலிபர்கள் கர்த்தர் எங்களை காப்பார் என்று சொல்லி அதை வணங்காமல் இருந்தாங்க. அப்பொழுது ராஜா மிகவும் கோபம் கொண்டு சாதாரண சூளை அல்ல, அதை 7 மடங்கு சூளையாக மாற்றான். 7 times more பவர்ஃபுல் ஃபயராக மாற்றான். அந்த வாலிபர்களை தூக்கின்னு போய் அதில் போனவங்களே செத்துப்பட்டானுங்க. அவ்வளோ ஜுவாலை. ஆனால் உள்ளே போடப்பட்ட அந்த 3 பேரும் உயிரோடு காக்கப்பட்டாங்க என்ற ஒரு வரலாற்றை நம்ம படிக்கிறோம். இந்த இடத்துல அந்த 3 வாலிபர்களும் அந்த பேரரசனுடைய கட்டளையை நிராகரித்து விட்டார்கள். அதனால் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னால் கூட அந்த மேலான அதிகாரம் தேவனுக்கு எதிரான ஒரு அதிகாரமாக இருந்தால் நீங்கள் அதற்கு எதிராக நின்று கர்த்தருடைய கருணையும் கிருபையும் இரக்கத்தையும் அனுபவிக்க வேண்டும். அதே போல தானியேல் 6ஆம் அதிகாரம் 7, 13, 16 வசனங்கள் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. 30 நாளைக்கு யாரும் கடவுளை தொழுது கொள்ளக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு அரசன் ஒரு உத்தரவு போடுறான். அந்த உத்தரவை தானியேல் மீறிவிட்டார். ஏனென்றால் தானியேல் எப்போதும் எருசலேமில் உள்ள தேவனை நோக்கி 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் ஜன்னல் கதவை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறது அவருக்கு வழக்கமாக இருந்தது. அவருடைய விரோதிகள் இதை பார்த்தாங்க, தானியேல் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. அது நிமித்தம் தானியேலை அந்த சட்டத்தை அவர் மீறின ஒரே காரணத்துக்காக சிங்க கபியில தூக்கி போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து பார்க்கிறார். தானியேல் எலும்பாக இருப்பான், சிங்கத்தின் வாயில மாவாக அரைக்கப்பட்டிருப்பான்னு நினைச்சார். ஆனால் தானியேலோ அவன் நலமாக இருந்தான். தேவன் அவனை காப்பாற்றினார், தூதர்களை கொண்டு என்னை ரட்சித்தார் என்று சொன்னான். அப்போ இந்த இடத்துல சட்டம் அதிகாரத்தை ஒரு பரிசுத்தவான், ஒரு கிறிஸ்தவன் எப்படி நடந்து கொள்ளணும்னு நம்ம இங்கே பார்க்கிறோம். சில விஷயங்களை நம்ம அமைதி காத்து நாம் அதை விட்டு விலகிடணும். மற்றவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம்லாம் நம்ம போட முடியாது. யூ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் அலூஃப். உன்னை நீ தனியாக பிரித்துக்கொள். கிறிஸ்தவர்கள் எப்போதும் போராட்டம் செய்கிறவர்கள் அல்ல, அவர்கள் கூட்டம் கூடுகிறவர்கள் அல்ல. தேவன் அதை பார்த்து கொள்வார். ஆனால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட இருதயத்தில் மனதில் முடிந்தவரை விக்கிரக வழிபாடுகளுக்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் தடை வராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனம் எப்படி என்றால்,
உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாக அடங்கி இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டில் 10 commandments 10 கட்டளைகளை நம்ம கவனிக்கிறோம். அந்த 10 கட்டளைகளில் கடைசி 5 கட்டளைகள் நமக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற மனிதர்களுக்குள்ள உறவை காண்பிக்கிறது. அந்த 10 கட்டளைகளில் ஒரே கட்டளைகளை நம்ம நிறைவேற்ற முடியுமா? எப்படி? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி கொலை செய்ய முடியும்? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி விபச்சாரம் செய்ய முடியும்? பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி களவு செய்ய முடியும்? பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி பொய் சாட்சி சொல்ல முடியும்? பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எப்படி இச்சிக்கிறவனாக இருக்க முடியும்? ஆகவே அன்பு கூர்ந்தால் எல்லா கட்டளைகளையும் நீ கை கொண்ட மாதிரி ஆயிடும். லவ் யுவர் நெய்பர், உன்னுடைய அயலகத்தாரை, உன்னோடு வசிக்கிற மக்களை நீங்கள் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறீர்கள். ரோமர் 13 அதிகாரம் 10வது வசனம், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறது. இதுவரைக்கும் 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக நாம் இயேசுவை பின்பற்றுகிற விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ரோமர் 13:11, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாயிருந்த பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அதாவது ஒருவர் கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றதிலிருந்து இன்னைய தேதிக்கு நாம் பார்த்தோம்னா இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டோம். இன்னும் இயேசுவின் வருகையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் உடம்பில் தூங்குகிறோம். அந்த தூக்கத்தை பற்றி சொல்லலை. உங்கள் மனசாட்சி தூக்கம், மனதின் தூக்கம், ஆவியிலே தூக்கம், விழித்திருக்கிற விஷயத்தில், கர்த்தருக்கென்று வாடுகிற விஷயத்தில் நாம் ஒரு நித்திரை பண்ணுகிறவரை போல இருக்கக்கூடாது. ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனம், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். ஆயுதங்கள்னா வார்ஃபேர், அதாவது ஆயுதங்கள் சொன்னால் போரில் பயன்படுத்துகிற கருவிகள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுக்கிற வெளிச்சம் வாழ்க்கையில் ஒரு ஆயுதம் போல இருக்கான். when you live under the very light of God, the light itself a complete armor of God in your life, உன்னை பாதுகாக்கும் வட்ட ஒளியாக அது இருக்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு கவனிங்கள். களியாட்டுனா என்ன அர்த்தம்? எப்போ பாரு நான் கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருப்பேன், எப்போ பாரு நான் செல்போனில் விளையாடிட்டு இருப்பேன், எப்போ பாரு விளையாட்டு புத்தி உள்ளவர்களாக வாழ்க்கை முழுவதும் களியாட்டு, குடித்தல் வெறித்தல்ல. அடுத்தது வெறி, அடுத்தது வேசிதனம். வேசிதனம்னா கல்யாணம் ஆன பிறகும் வாழ்வது தவறாக, கல்யாணத்துக்கு முன்னாலேயும் வாழ்வது தவறாக, ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை, பார்க்குறவங்களெல்லாம் விரும்புறது, பார்க்குறவங்கெல்லாம் படுகரைக்கு கூப்பிடுது, இதுக்கு பேர் தான் வேசிதனம். ஆகவே என்ன சொல்றாரு? களியாட்டு, வீணான விளையாட்டுகள், வெறி, அப்புறம் வேசிதனம், அப்புறம் காம விகாரம், எப்போ பாரு மனதில் ஒரு காமம் நிறைந்த வாழ்க்கை, அப்புறம் வாக்குவாதம், தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, பொறாமை, காரணம் இல்லாமல் பொறாமைப்படுவது, இப்படியெல்லாம் நடவாமல் பகலிலே நடக்கிறவளைப் போல சீராய் நடக்க கடவும். ராத்திரியில் நடந்தால் கண்ணு தெரியாமல் ஒரு குழியில் காலை விடலாம், ஒரு கல்லை நம்முடைய காலை இடித்து கொள்ளலாம். ஆனால் வெளிச்சத்தில் நடக்கிறோம் அப்படி நடக்கலாமா? அதுபோல பகலிலே நடக்கிறவர்களைப் போல ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு சீராய் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடைசியாக 14வது வசனம், துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் உடலை காம இச்சைகளை
வெறிதனங்களை நிறைவேற்றுவதற்கான உடலாக மாற்றாமல் தேவனுக்கு பிரியமாக வாழுங்கள், இப்படி நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பிரார்த்தனை செய்வோம். நாளை நாம் சந்திப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அற்புதமான தகப்பனே, வல்லமையான உமது வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம், உணர்ந்தோம். நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?